ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நமது வீடியோக்கள் புதிதாக உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும். அஃப்கோர்ஸ் நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தியிருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. நிறைய நபர்கள் இன்னும் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் காட்டுது நண்பர்களே. ஸோ சுட சுட வீடியோக்கள் நமது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் தேடி வரணும் அப்படின்னா தினசரி வருவதற்கு இப்பொழுதே நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுக்கும் அதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 32ஆம் நாள். இன்று ஆடி மாதத்தின் கடைசி தினம் நண்பர்களே. நாளை முதல் ஆவணி மாதம் பிறக்க இருக்கிறது. இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையாக செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராசிதிபதி சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன நண்பர்களே. மேலும் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான முன்னேற்றம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு என்ன வளர்ச்சி வேண்டுமோ எல்லாமே நீங்கள் இன்றைய தினம் எட்ட முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மேலும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்க. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் திருமண ஏற்பாடுகளை நீங்கள் விரைந்து முடிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போவே அதற்கு குறித்த பேச்சுவார்த்தைகள், திருமணம் குறித்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்யலாம். அதற்கு உகந்த நாளுங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலையில் மனமகிழ்ச்சியில் ஏற்படும் நண்பர்களே. பொன்னான நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் இன்று தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தினம் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் பேசியே சால்வ் பண்ணிக்க முடியும். பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே. அது எல்லா வகையான வாழ்க்கையிலும் பொருந்தும். அலுவலக பணிகள், வியாபாரம், கல்வி மற்றும் உங்களது காதல் வாழ்க்கை என அனைத்திலுமே பொருந்தும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையில் முதற்கொண்டு நீங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒன்றாக அமர்ந்து பேசுவதுதான் நல்லது நண்பர்களே. அதுக்கு நல்ல ஒரு வழி என்னன்னா பேச்சுவார்த்தை தான். இன்றைய தினம் பழுதாகி கிடைக்கக்கூடிய வாகனத்தை எல்லாம் புதுப்பிச்சு நம்ம இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள், ஒரு ஆர்வம் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான அக்கறை நீங்க காட்டுவீங்க. பெற்றோர்களுக்கு நீங்கள் வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிமுகங்கள், புதிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அறிமுகங்கள் மூலமாக நட்பு வட்டாரங்கள் இன்று தினம் பெறுங்க. இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பெரும்பாலானவை உங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இன்று தினம் துன்பங்கள் குறையும் நாள். புதிய நபர்கள் அறிமுகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. சில பேர் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் புதிதாக தங்க நகைகள் சில பேர் வாங்க முடியும். அதன் மூலமாக அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக பெறுவீங்க. உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது. ரெகுலரான ஹேபிட்ஸ்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் விடுதலை பெற்று மற்ற பழக்க வழக்கங்கள் நீங்கள் ஈடுபடுவீங்க நண்பர்களே. இன்று தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டயர்ட்னஸ், சோர்வு எல்லாமே இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் செயல்பாடுகள் இன்று தினம் அதன் மூலமாக சிறப்பாக மாறும். வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டுங்க. அதன் மூலமாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் அதிகமான நேரத்தை உங்கள் மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் செலவிடக்கூடாதுங்க.
காதலில் நீங்கள் அதிகமான இன்பத்தை பெற முடியும் என்றாலும், உங்களது அன்புக்குரிய மனம் கவர்ந்த காதலரின் கைகள்ல இன்னைக்கு நீங்க சௌகரியமாக மிகச்சிறந்த ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியும் என்றாலும், இன்றைய தினம் உங்க வேலைகள் பின்னுக்கு தள்ளப்படுங்க. அதனால உங்க வேலைகள நீங்க விட்டுறக்கூடாது. காதல் வாழ்க்கைக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிவிட்டு நீங்கள் உங்களது வழக்கமான வேலைகளை தொடர்ந்து பண்ணி, உங்க வேலையிலிருந்து முடிக்கிறதிலும் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே. இன்றைய தினம் மார்க்கெட்டிங் துறையில நுழையலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருப்பாங்க சில பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல பாரு எப்படி சம்பாதிக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டு போயிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சே இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி யோசனைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது. அது உங்களுக்கு அபரிமிதமான ஆனந்தத்தை தருவதாக இன்று தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் வலுவாக இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் உங்களது தாய் தந்தையருக்கு நீங்கள் வேண்டுகிற உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பராமரிப்பீங்க நண்பர்களே. வீட்டில் கொஞ்சம் டென்ஷன்கள் ஏற்படுறதுனால கோபம் வரலாங்க. அதை அடக்கி வச்சிங்கன்னா உடல்நல கோளாறு ஏற்படுங்கிறதுனால உடலுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து அந்த டென்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி விடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் சூழலை மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழலுக்கு நீங்கள் மாறிக்கொள்வதுதான் நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்கள் டென்ஷன் கொஞ்சம் குறைச்சு கொள்ள முடியும். இன்றைய தினம் பணம் சேவிங்ஸில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே பணத்தை ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க நண்பர்களே. அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பணம் விரைவிலேயே உங்கள் கைக்கு சேவிங்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துவிடும் நண்பர்களே. இப்பொழுது உங்களது அறிவு தாகத்திற்கு விடை கிடைக்கக்கூடிய வகையில் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக, எனவே நண்பர்கள் மூலமாக நீங்கள் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரிய உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைய நண்பர்களே. சண்டை மற்றும் இல்லற வாழ்க்கை மட்டும்தான் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நினைச்சிட்டு இருக்கலாம் சில பேர். ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைய நண்பர்களே. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண வாழ்க்கையில உங்களுக்கு இன்பம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்பொழுது 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் இந்த தினம் நம்பர் 5 5ஆம் நம்பர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 5 இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாக பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய சாதகமான சூழல் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. எனவே பேசி நிறைய காரியங்கள் நீங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும். புதிதாக தங்க நகைகள் ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. பேசி இந்த தினம் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்கலாம். சாதகமான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு உடல் டயர்ட்னஸ் எல்லாமே நீங்குங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பெரும்பாலானவை நீங்கி விடுங்கிறதுனால சந்தோஷமா இருப்பீங்க. பண வரவுகள் திருப்தியாக அமையும். உடல் சோர்வு நீங்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தம்பதிக்குள்ளார ஒற்றுமை கண்டிப்பாக பிறக்கும். இல்லற வாழ்க்கை தித்திப்பாக இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய கஷ்டங்கள் பெரும்பாலானவை இன்றைய தினம் குறைந்து விடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம். புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய ஏற்படும். அதனால் நட்பு வட்டாரம் பெருகும். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. நல்ல ஒற்றுமையான இல்லற வாழ்க்கை காத்திருக்கு. துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.